ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வழிபடக்கூடிய தெய்வங்கள்ல ஐயனாருக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான இடம் உண்டு. ஐயனார் இல்லாத கிராமமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பெரும் நகரங்கள் முதல் இந்த ஐயனாருடைய வழிபாடு உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாடு. ஐயனார் அப்படிங்கிற அந்த பெயருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஐயனார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ போட்டு எழுதுவதா அப்படி இல்லைன்னா ஆ போட்டு எழுதுறதா அப்படிங்கிறதே நிறைய இடத்துல பிரச்சனை. சில இடத்துல ஆ போட்டு எழுதியிருப்பாங்க ஐயனார் அப்படின்னு, சில இடங்களில் ஐ போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பெயருக்கும் இந்த எழுத்துகளுக்கும் அவருக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஐயனார் அப்படின்னு எழுதும்போது ஐ போட்டு எழுதுகின்ற முறையே மிக சரியானது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆ போட்டு எழுதுனா தப்பா அப்படின்னு கேட்டால் தப்புன்னு சொல்ல முடியாது. ஐ எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, ஐ அப்படின்னா கடவுள் அப்படின்னும் தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஐயனாருக்கு சாஸ்தா அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கட்டளையிடுகின்ற இடத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ கட்டளையிடக்கூடியவர் யாராக இருக்கணும்? தலைவனாகத்தானே இருக்கணும். அதனால தான் எல்லோருக்கும் தலைவனாக விளங்குகின்ற காரணத்தினால் ஐ போட்டு ஐயனார் அப்படின்னு எழுதுவது சரியானதாக நமக்கு சொல்லப்பட்டது. இந்த ஐயனார் எங்கிருந்து அவதாரம் பண்ணினார், அவர் பூலோகத்தில் என்னென்ன பணிகளை நமக்காக பண்றார், அவருடைய அருள் அப்படிங்கிறத பெறுவதற்கு எவ்வாறெல்லாம் நம்முடைய வழிபாடு நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஐயனாருடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் முந்தி போய் நாராயணரையும் சிவபெருமானையும் நாம சிந்திக்கணும். தாருகவனத்து மகரிஷிகள் தங்களுடைய ஆணவத்தினாலே இறைவனை அவமதித்து நடந்தார்கள். இறைவன் அவர்கள்